துரந்தர் அந்த படம் இந்தியா முழுக்க மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம் அது இந்திய உளவுத்துறை எந்த அளவுக்கு பாகிஸ்தான் உள்ளாரையே போய் பல பராக்கிரமங்களை செஞ்சது அப்படின்னு. அதோடைய செகண்ட் பார்ட் த ரிவேஞ்ச், துரந்தர் த ரிவேஞ்ச் அப்படின்னு அதுவும் வெளிவந்திருக்கிறது. இந்தியில் வந்திருக்குது, தெலுங்கில் வந்திருக்குது. ஆனால் இங்கே சென்னையில் பல சினிமா ஹாலில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, புக்கிங்லாம் இது பண்ணியிருக்காங்க, புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது துரந்தர் த ரிவேஞ்ச் தமிழ் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லைங்க கேன்சல் பண்ணுறோம், காரணம் என்ன அப்படின்னா தமிழில் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நண்பர் ஒருத்தர் அவர் ஸ்க்ரீன்ஷாட் அவர் எப்போ புக் பண்ணார், எப்போ கேன்சல் பண்ணாங்க, அந்த தியேட்டர் அங்கே மேனேஜ்மெண்ட்டு அவர் பேசின ஆடியோவையும் கூட நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. எந்த ஒரு காரணமும் சொல்ல கேட்டால் அது சென்சாரில் இருக்குது. சென்சாரில் இருக்கிற படம் எப்படி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்லை. இந்த துரந்தர் தமிழகத்தில் மக்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறா? என்ன பிரச்சனை? இதை மத்திய அரசு ஏதாவது கவனிக்குமா? இந்த தியேட்டர்கள் மேலே ஏதாவது கவனிக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சாதாரண மக்களுக்கு எழும்பு. அதுங்க இப்போ நாம் பேசின இந்த கோபாலை பற்றி பேசின செய்தி, அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனை, அதோட நீட்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை தேர்தல் அறிவிப்பு வந்தாச்சு. இப்போ அரசாங்கம் ஒரு இந்த ஒரு லேம் டக் கவர்மெண்ட் தான். அது ஒரு பெயரளவுக்கு இருக்கும். அதிகாரம் மொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். இதுதான் நடைமுறை. ஏற்கனவே இருந்தவர் தான் இப்போ இருக்காரு, அவர் தான் பொம்மை முதல்வர்னா கூட ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு. உண்மையிலே அவர் பொம்மை முதல்வர். இப்ப நிஜமாவே பொம்மை. இப்ப எப்படி இன்னும் ஒரு மாசம் கழிச்சும் பொம்மை ஆயிடுவாரு. ஆனா இப்ப காவல்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா செய்தி விளம்பரத்துறையா இருக்கட்டும், எப்படி இதை தியேட்டர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுங்கிறது தான் ஒரு விதத்துல நான் திமுக கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்கணுமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்க தொழில் செய்ய முடியும். எனக்கு பிடிக்காத பயலுங்க, நீ எனக்கு பிடிக்காத விஷயம் இங்க நடக்கக்கூடாது. இது ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படி செயல்பட தெரியல. இல்ல, நியாயமா நடந்துக்கிறது தப்பு. நீங்க யார்கிட்ட நியாயமா நடந்திருக்கீங்கிறது இருக்கு. நீங்க கொஞ்சமாவது அவன் திருந்துவான் அப்படின்னு இது பண்ணா அவன்கிட்ட நீங்க நெகோசியேட் பண்ணலாம், அவன்கிட்ட உண்மையை புரிஞ்சு வைக்கலாம். ஆனா இவங்க அழிச்சாட்டியமா தமிழகம் அப்படின்னு தான் நாம போடணும்னு ஏன் சொல்றோம்? தமிழ்நாடு அப்படின்னு போட்டா இவன் ஏதோ கனடா, நேபாள், சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தனி நாடு அப்படிங்கன்னா இவனுங்க பாருங்க, நாங்களே இது தயாரிக்க போறோம், வேக்சின் தயாரிக்க போறோம், அப்புறம் நாங்களே பிளைட்டை போய் இதுல இருந்து கூட்டு வர போறோம், ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து. இந்த மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ற ஒரு உச்சபட்ச ஜிடிபி, தமிழ்நாடோட ஜிடிபி நீங்க யூரோப்பியன் ஜிடிபியை விட ஜாஸ்தி. இவங்களுடைய they live in fool's paradise. இவனை என்ன நினைக்கிறான், இந்த வளர்ச்சிக்கு காரணம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுங்கிறத மறந்துடலாம். முல்லைப்பெரியார் தண்ணி தான் தென் தமிழகத்துல மதுரைக்கு கீழே இருக்கிற பகுதியில முல்லைப்பெரியார் தண்ணி தேவையா இருக்கு. நம்ம டெல்டா பகுதிக்கு கர்நாடகாவுடைய தண்ணி காவேரி பாசனத்துக்கு தேவையா இருக்கு. அவ்வளவு ஏன் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல கூட, விழுப்புரம், திருவண்ணாமலை, பார்த்தா வேலூருக்கு கூட உங்களுக்கு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலாறு உங்களுக்கு அதோட தண்ணி தேவையா இருக்கு. நீங்க இந்த விழுப்புரத்துக்கு வடக்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பாசனத்துக்கும் சரி, இந்த பாலாறுல ஒரு பகுதிக்கும் சரி உங்களுக்கு ஆந்திராவோட இது தேவையா இருக்கு. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இது தேசியத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. 56 தேசங்களாக இது பிரிந்து இருந்தாலும் கூட பண்பாடு கலாச்சாரத்தால இந்த நாடு ஒன்னா இருந்ததுங்கிறத இந்த பயலுவு ஏத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்தியாங்கிற பேர் வந்தது, வெள்ளக்காரன் தானே வந்தது, தமிழ்நாடுன்னு கூட தான் கிடையாது. சுப்பிரமணிய பாரதியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுங்கிற பேரே வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள வாய்க்கு வந்ததை ஏசுவான இந்த பயலுங்க. அதனால இவனுங்க இது ஒரு தனி நாடுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த பயலுக்கு இப்ப அட்லீஸ்ட் நம்ம அந்த கன்னியாகுமரி செங்கல்பட்டு கலெக்டர் சொன்ன மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் இது இப்ப இந்த காசி தேட்டர் நினைக்கிறேன். இப்ப இந்த இது சம்பவம்
காசி, ஏஜிஎஸ் ரெண்டுலயுமே அவர் book ரெண்டுத்துலயுமே பண்ணியிருக்காரு. ரெண்டுலயுமே book ஸ்ரீநகரா எந்த ஏஜிஎஸ்? டிநகர் 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 ஏஜிஎஸ். இப்ப இந்த 2 தியேட்டர்லயுமே ஏன் கேன்சல் பண்ணாங்க? யாருடைய அழுத்தம் இதுக்கு காரணம்? அப்ப இங்க இவனை என்ன சொல்லுவானுங்க, எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விருதை திருப்பி கொடுக்குறோம். இப்ப இந்த பையன் என்ன பண்ணோம்? கருத்து சுதந்திரம் இல்ல, எங்கேயோ எவனோ கொன்னா கருத்து சுதந்திரம் இல்ல, அவன் ஏன்டா இப்படி எழுதினான்னா கருத்து சுதந்திரம், அவனுக்கு அது கருத்து சுதந்திரம். நீ லயோலா காலேஜ்ல நீங்க பெண்ணோட பிறப்பு உறுப்பை வச்சு அதுல திரிசூலத்தை வைக்கலாம், அதுல சிவனை நீ உருவகப்படுத்தலாம், பாரத மாதாவை கொச்சப்படுத்தி அங்க நீ கார்ட்டூன் வைக்கலாம், அது கருத்து சுதந்திரம். ஆனா தஸ்லிமா நஸ்ரீனுக்கும் இவர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, இந்த லண்டன்ல போய் ரொம்ப நாள் கண்ணை இழந்தார், சல்மான் ருஷ்டி. அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் கிடையாதா? பிரான்ஸ்ல எவனோ முகமது நபி பத்தி கார்ட்டூன் போடுறான், அவனை அந்த ஆபீஸ்குள்ள பூந்து கொல்றான், அதுக்கு இங்க ஆர்ப்பாட்டம், அவனை கொன்னது சரின்னு இங்க போராட்டம் நடத்துறானுங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நடத்துறான். முந்தா நாள் ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போட்டு, அதுவும் ஆஸ்பத்திரி மேல குழந்தைங்க இருக்கிற இடத்துல எல்லாம் குண்டு போட்டு 400 இஸ்லாமியர்கள் செத்து போயிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆர்ப்பாட்டம் இந்த பயில ஏன் நடத்தல? ஆனா ஈரான் மேல இஸ்ரேல் குண்டு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல 400 சிறுவர்கள் செத்ததுக்கு இந்த பயில நடத்தணுமா இல்லையா? இல்ல, அது 2 பேருமே முஸ்லீம், அவங்களுக்குள்ளார கொண்டு விளையாண்டுப்பாங்க. வாடி நீ வா, அப்படி வாடி. அப்ப இவன் யார அடிச்சான்? ஈரான். அத சொல்லு. ஈரான்ல உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்களே கொல்றானே, அதை நீ கேட்க மாட்ட. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவம் பாருங்க. தஸ்லிமா நஸ்ரீன் அவ எப்படி எழுதலாம்? அவ ஏன் பரதா கால் தெரியுற மாதிரி போட்டு போனா? குஷ்பு அடிச்சதும் இதே கும்பல் தான், விரட்டி அடிச்சதும் இதே கும்பல் தான், ஜெயலலிதாவை கேவலமா பேசினதும் இதே கும்பல் தான். ஆனா இவனுக்கு தான் என்ன பண்ணுவானுங்க, நாங்க பெண் விடுதலைக்காக போராடுறோம் சார். அப்ப கர்ப்பப்பையெல்லாம் அறுத்துருக்கணும் இந்த பயிலுவ, ஏன் இருக்குல்ல? இது நீங்க அவர் சொன்ன சித்தாந்தத்து பிரகாரம் தான் நாங்க வாழறோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்கணும் இவனுங்கெல்லாம்? எவன் வீட்லயும் வம்ச விருத்தியே இருந்திருக்க முடியாத, ஏன் இல்ல? அப்ப அவரை போட ஹைகோர்ட்ன்ட்டாங்களா? அப்ப உனக்கு அதுக்கு தேவைன்னா மட்டும் நீ அதை அவரை பயன்படுத்திப்ப, நீதி இதுக்கெல்லாம் அவர் சொன்னார், எங்க அப்பா சொன்னார் அப்படிம்ப. இது உச்சபட்ச பாசிசம். மெட்ராஸ்ல ரிலீஸ் ஆகாத படத்துக்கு மவுண்ட் ரோட மறிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி 2 நாள் மவுண்ட் ரோடு டிராபிக்கே போக விடாம இருந்து அமெரிக்க தூதரகத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பல், பயங்கரவாதிகள், பாசிஸ்டுகள் நிறைந்த தமிழகத்துல இது இருக்கிறதுங்கிறது இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் டைமிங் தான் நம்மளால துரந்தர் இந்திய உளவுத்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு. பாகிஸ்தான் பாய் கோச்சு பார், தேர்தல் வருதுங்க, பாய் ஓட்டு பண்ணும்ல, பாய் அப்புறம் பாய் மனசுக்கு ஒண்ணிடுச்சுன்னா நான் பிஜேபிக்கே போறான்ட்டாருன்னா ஏன்னா இப்ப மாவட்டத்துக்கு 100 இஸ்லாமியர்களாவது என்னால சொல்ல முடியுங்க தமிழக பிஜேபியில. முன்னாடி ஒரு சில பாக்கெட்ல தான் இருந்தாங்க. நம்ம அப்துல் ரஹீமா ஒருத்தர் கும்போணத்துல ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஒரு பேச்சாளர் இருந்தார். அப்புறம் இப்ப சிறுபான்மை இதுக்கு மைனாரிட்டி கமிஷனுக்கு இப்ப மெம்பரா போட்டிருக்காங்க பாருங்க, முனவரி பேக். அவங்க இளைஞரணியில நாம தொகுதி இளைஞரணியில இருக்கும்போது அவங்க மாநில இளைஞரணி துணைத் தலைவர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நீங்க ஒரு மாவட்டத்துக்கு 100 இஸ்லாமியர்களை குறைஞ்சது நம்ம சொல்லக்கூடிய அளவுல உங்க பொறுப்புலயும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசியல் ரீதியா பிஜேபி வளர்ந்துரும். நாம இத அதாவது எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க. இந்த நாட்டுல பாகிஸ்தான் ஆதரவா கூட நீங்க இருக்கலாம். இந்த மாநிலத்துல, தமிழ்நாட்டுல இந்த மாநிலத்துல நீங்க பாகிஸ்தான் ஆதரவா இருக்கலாம். ஆனா பாரத நாட்டுக்கு ஆதரவா, பாரத நாட்டுக்கு விசுவாசமா யாராவது பேசினாலோ, படத்தை எடுத்தாலோ, கருத்துக்களை பகிர்ந்தாலோ அவங்கள தண்டிப்போங்கிற அளவுல தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா, இந்த ஒரு படத்தை இந்தியில வெளிவந்திருக்கு, பக்கத்துல தெலுங்குல எல்லாம் வந்திருக்குது, அங்கெல்லாம் வர்றாங்க. இங்க தமிழ்ல அது டப்பிங் வெளிவர முடியல, கேட்டா இது சென்சார் போர்டு அப்படிங்கிறாங்க. இது மத்திய அரசு என்னதான் பண்ணுது? இல்லை, இந்த விவரமே இன்னைக்குதான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வருது. இதை we need to take it
சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாக்குறேன் சமீபத்துல வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி இங்க ஹோட்டல் எல்லாம் சேர்ந்து நாளையில இருந்து யாருக்குமே சோறு கிடைக்காதுங்கிறது மாதிரிலாம் பேசினாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நம்மளே பேசணுமே போன வாரம். இது மாதிரிங்கிறப்ப தொடர்ந்து நம்மள வந்து ஒரு டிஃபென்ஸ்லயே வைக்கணும்னு பாக்குறாங்க. நாம இதை எடுத்து காசி தியேட்டருக்கும் ஏஜிஸ் தியேட்டருக்கும் நீங்க யாருடைய அழுத்தத்தினால படத்தை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு நாம இதுக்கு ஒரு கடிதம் மட்டும் கிடையாது, நம்ம தேவைன்னா இன் பர்சன் போய் கூட நம்ம விசாரிச்சு ஏன் இது யாரால நடந்ததுங்கிறத கேட்டு நாம இதை எஸ்கலேட் பண்ணோம். எஸ்கலேட் பண்ணா மட்டும்தான் இது நம்ம கூட மீடியாவையும் அழிச்சிட்டு போனோம். நம்ம சும்மா எல்லாம் போகக்கூடாது, நம்ம மீடியாவையும் அழிச்சிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் இது திருந்தும். இதுல இன்னொரு விஷயமும் பாருங்க, எம்ஜிஆர் வந்து திமுகவை பிரிஞ்சு போகும்போது இன்று நாளை படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் அடிச்சது எல்லா விதத்திலையும் டார்ச்சர் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க நினைக்கிறதா நடக்கணும், நாங்க நினைக்கிறபடிதான் படம் எடுக்கணும், நாங்க சொல்ற கருத்தை தான் நீங்க பார்க்கணும்னு ஒரு பாசிஸ்ட் ஆட்சி இதுக்கு ஒத்துவதுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான். நிஜமாவே அதுதான் இன்னும் அந்த படம் வரல. அதுல வந்து சொல்லப்படுற விஷயம், ரவுடி கும்பல், ஒரு சமூக விரோத கும்பலுக்கு அடைமொழி பெயர். இப்ப வந்து பாப்பா சோழப்படை அப்படின்னா அது ஒரு ஐடென்டிஃபை. இந்த இதுக்கு வந்து சனாதனம்னு பேர் வச்சிருக்கான். அது எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமா அதை புரிஞ்சுக்கிறாங்கிறத பார்ப்போம். அதை வந்து அந்த பேர் வந்து சனாதனம்னு வைக்கிறான். அப்புறம் ஒரு இன்னொரு கும்பலுக்கு வந்து ஓம்னு பேர் வைக்கிறான். தமிழ்ல வந்து ஓ எழுதி இம்னு வைக்கிறான். இதை எடுக்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப புட்சாலியா நினைச்சிட்டு ஓவை போட்டு புள்ளி வச்சு இம் வைக்கிறான். அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க எந்த அளவுக்கு இந்து தர்மத்தையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் இவங்க வெறி கொண்டு அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு புதுசா வர பயல்களும் இதுக்கு உடந்தையா போறாங்க. இதுக்கு நாமளும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது பார்ப்போம்.